மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி ஹாஜி பேராசிரியர் முகமது அப்துல் ரஹீம் பகாலி நினைவாக கட்டப்பட்ட கலையரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. கல்லூரி பொருளாளர் ஹாஜி ஜாபர் சாதிக் வரவேற்புரையாற்றினார். முகமது இஸ்மாயில் பகாலி தலைமை தாங்கினார். சென்னை நியூ காலேஜ் முதல்வர் அப்துல் ஜஃபார், வாணியம்பாடி டெவலப்மெண்ட் ஆபீசர் ஏஜாஸ் அகமது, கயத்தார் பொன்ராஜ் லேப்ஸ் நிர்வாக இயக்குநர் சாமுவேல், சென்னை இண்டஸ்ட்ரீஸ் ஜூபட் ரஹ்மான், தாலியுத்து பாரத் ப்ளூ மட்டர்ஸ் ஜனாத் நவாஸ்கான், சையது குழுமங்கள் நிர்வாக இயக்குநர் சையது ரஃபானி, நம்பர் 10 பீடி கம்பெனி பங்குதாரர் அப்துல் ஹரீம், ஜோதிமான் பீடி கம்பெனி பங்குதாரர் உபைதுல்லர், நெல்லை ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் முகமது ஷாஃபி, துபாய் LIC ஐலாண்ட் லிங்க்ஸ் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் நிர்வாக இயக்குநர் அழகேசன், மேலப்பாளையம் VDO அசோசியேட்ஸ் நிர்வாக இயக்குநர் அப்துல் ரவூப் நிஸ்டார், சென்னை ஏஜாஸ் ட்ரேடிங் கம்பெனி அலாவுதீன், மும்பை பாபா அணுமின் நிலையம் சையது, தமிழ் மற்றும் அசாதி கல்வி கூட்டமைப்பு உறுப்பினர்கள் காதர் முஹைதீன், காஜா நஜிமுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரி தலைவர் சையத் அகமது அறிமுக உரையாற்றினார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் முனைவர் ராஜா முகமது காமில், நெல்லை ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் முகமது சாஃபி, திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை அப்னா பார்க் நிர்வாக இயக்குநர் ஜனாப் ராஜா முகமது, கல்லூரி முதல்வர் முனைவர் ரசப் பாத்திமா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் முன்னாள் தலைமை இமாம் மௌலானா அல்ஹாபில் அல்ஹாஜ் அஹ்மது பாசில் பாகவி அல்ஹாசி, மலேசியா மஸ்ஜித் உலாமா சபை இந்திய கோலாலம்பூர், தமிழ்நாடு ஜமாத்துல் தலைவர் மௌலானா அல்ஹாபில் அல்ஹாஜ் காஜா முஹைதீன் பாகவி சிறப்புரையாற்றினர். கல்லூரி தாளாளர் குதா முகமது நன்றியுரையாற்றினார். விழாவில் பேராசிரியர்கள், மாணவிகள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் கலந்து கொண்டனர்.